ஆனா அவளோட மெயின் நோக்கம் இங்க வந்ததுக்கு அவ போனதுக்கு அப்புறம் தெரியும் அவளுக்கு அந்த வியாதி இருக்கு, டெஸ்ட் பண்ண வந்திருக்கா. அது எனக்கு தெரியாம ஆச்சு. என்ன வியாதி? கல்யாணம் ஆகல சொல்லி அலையிறா. நீ இந்த மாதிரி அடுத்த புருஷனை வச்சு நீ கண்டென்ட் பண்ணி அவள் கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி இருந்துடுறா அவ. அப்புறம் யாரு வருவா? சொல்ற எனக்கு சின்ன பசங்க தான் பிடிக்கும், இல்லைன்னா வயசானவங்க தான் பிடிக்கும். அப்புறம் அது மெகா தப்பா. அப்புறம் அவங்கவுங்க பொண்டாட்டி செருப்பாலே தான் அடிப்பாவல. ஆனா சொல்ற தேனி ஈஸ்வரனா, அப்புறம் சங்கரா, விஜயா, இந்த இடத்த அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண போறாங்கல்ல, அவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு அதான் கேவலமா இவ்வளவு பார்த்து 3 வரும் அவன் மேல ஸ்ப்ரே பண்ணி தான் கூட்டு போவேன். நான் பிரஷ் பண்ண மாட்டா, குளிக்க மாட்டா, என் ஆஃபீஸ் நார வச்சுட்டா. ஓகே, இல்ல இப்போ கூட இவங்க கூட கண்டென்ட் பண்ண எல்லாருமே வந்து இவங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணவங்க தான். 100%. மக்கள் பார்வை சித்ரா மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருந்த டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணுறது தான் அவங்க மேலே வந்து புகார் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டீங்களா? இந்த கேங் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்திரா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கள்ளச்சி அவங்களோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆனாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஆக்சுவலாக இப்படி தானா, இல்லை வந்து அவங்களுக்கு இது இந்த இன்னசென்ட் ஃபேஸ் இல்லாமல் ஏதாவது மறுபக்கம்னு ஒன்று இருக்குங்களா? ஆக்சுவலாக அதான் நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கேன். அவள் வந்து முன்னாடி ஒன்று இருக்கிறா, பின்னாடி ஒரு இருக்கிறா. ஆனால் டோட்டல் டிஃப்ரெண்ட். 3 ஃபேஸ் இருக்கு. அவ முன்னாடி நம்மள வந்து ப்ரமோஷனுக்காக ஆடுறா, சந்தோஷப்படுற மாதிரி, பாவம் பாக்குற மாதிரி நடிக்கிறா. எல்லா கூட நடிக்கிறா. சின்ன குழந்தை கூட நடிக்கிறா, பெரியவங்க கூட. சின்ன குழந்தை நடிக்கிறது எப்படின்னா இந்த மிஸ்யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. வயசானவங்க கூட நடிக்கிறது எப்படின்னா அவங்க மூலமா காசு வாங்கி ஸ்டே பண்றது, சாப்பிடுறது, போறது, அந்த மாதிரி 2 in 1 எல்லாம் ஆயிடுது இல்ல. அதே மாதிரி அவங்க பேக்ரவுண்ட்ல வந்து வளர்த்த அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றா. அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா அந்த இன்கம்ல பத்தல போல. ஏன்னா யூடியூப்ல அவளுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு காசு, ஃபேஸ்புக்ல கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சா ரிப்போர்ட் அடிப்பாங்க சம்திங், அந்த மாதிரி எனக்கு காட்டின விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றான். நான் இவ கூட என்ட்ரி ஆனது வந்து நான் ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட். ஸோ நான் வந்து காத்து கருக்கலை கூட, சேலமணி கூட, திருச்சி ரமேஷும் நிறைய பேர் கூட இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். நாங்கள் அங்கே ஃபிலிம்ல போனால் அந்த மாதிரி செய்கிற விஷயம் தான் கண்டென்ட். இவ என்னைய வாட்ச் பண்ணியிருக்கா போல. நான் சேலமணியோட வீட்டில் இருக்கும்போது சேலமணி வந்து அவங்க அம்மா கூட வீடியோ கால் பேசிட்டே இருந்தாங்க, இந்த திவ்யா கூட. ஸோ என்னையும் காட்டினோடனே ஹாய் மேம் நானும் விஷ் பண்ணேன், கண்டிப்பா நம்ம சீக்கிரம் கண்டென்ட் பண்ணலாம் சொன்னாங்க. ஓகே மேம் நான் வெயிட் பண்றேன் சொன்னேன். அதுலதான் எனக்கு 7:30 பிடிச்சிருச்சு. இன்ட்ரோ ஆகுறாங்க. சோ எனக்கு இவ யூடியூப் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அவ்வளவு அசிங்கமான எனக்கு சத்தியமா தெரியாது. ஓரளவு தெரியும் அவ இந்த மாதிரி எல்லாம் இந்த சேலை மேல வச்சு அசிங்கமா காட்டுறது. நான் நார்மலா தான் நினைச்சேன், கிராமத்துல இருக்கிற பொண்ணு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 month கழிச்சு அவளே மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி இல்ல கால் பண்ற என்ன ஹலோ யாரு அப்படி மிரட்டுறா. என்ன நீங்க யாரு அப்படி சொல்லி திட்டேன். திருப்பி கால் பண்றா, நாதா டி அப்படி சொல்லிட்டு, நீங்கன்னா யாரு எனக்கு அப்படி. அப்பனா நாதா திவ்யா அப்படி சொன்னேன். நான் வரடி உன் வீட்டுக்கு அப்படி சொல்லி வந்தவ தான். உடனே மார்னிங் பண்றா, நைட் வந்துட்டா என் வீட்டுக்கு. மார்னிங்ல சொல்ற ஆஃப்டர்நூன் மீன்ஸ் அங்க ஷூட் பண்றது, தேனி ஈஸ்வரன் கூட ஷூட் பண்ணிட்டு வரலாம். சரி நம்ம வேணாம் சொல்ல முடியாது, ஏன்னா கிளம்பிட்டே சொல்றா. சரி வந்து இங்க என்னோட ஆபீஸ்ல தான் தங்க வச்சேன். நாங்க என்னோட ஆபீஸ் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு கூட்டு போகல, ஏன்னா வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். யூடியூபர்ல எப்படி இருப்பாங்க, மொபைல் நோண்டுவாங்க, பேசுவாங்க. இவ்வளவு அதே மாதிரிதான் ஃபுல் நைட்டா பேசிட்டே இருந்தா, அழுதுட்டே இருந்தா, இப்படி அப்படி. எனக்கு ஆக்சுவலி இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல ஃபர்ஸ்ட். அப்புறம் போக போகதான் தெரியும் இந்த மக்களை ஏமாத்துறா. சென்டிமெண்ட் எப்படி தமிழ்நாடுக்குள்ள வந்து ஒரு டிராமா போட்டா, மஞ்ச கட்டை போயிடுச்சு கார்த்தி அப்படி சொல்லி கத்துனாலே அதே மாதிரி மக்கள் வந்து முட்டாள் ஆயிட்டாங்க. பாவம் நம்ம நினைக்கிறோம், மூஞ்சி பார்த்தா எப்படி தெரியும், பாவம் தான் அந்த பொண்ணு. அதாவது ஸ்கிரீன்ல வந்து இன்னசென்ஸ் காமிச்சிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இது. ஆக்சுவலி இன்னொரு நான் வாட்ச் பண்ணேன், அவ ஜெயிலுக்குள்ள போகும்போது சிரிச்சா. அதே முகம் பாருங்க, 3 yearsக்கு ஜெயில இருக்கும்போது அதே மூஞ்சி அதே மாதிரி சிரிச்சிருக்கா. அவ பேட்டி கொடுக்கும்போது 5வது 6வது சொன்ன மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி பேசியிருக்கா. பட் மக்கள் நம்பி இருக்காங்க.
ஓகே ஸோ அவளுக்கு அது ருசி ரசி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம். யூடியூப்ல அவளுக்கு ஒரு டைம்ல 10,000 வந்தாலும் பத்தலையாம். ஓகே ஃபேஸ்புக்ல 50,000 வந்தாலும் பத்தலையாம். ஓகே அதே மாதிரி 4 ஐடி கிரியேட் பண்ணியிருக்கா. இப்ப நான் எதுக்கு இதுல எப்படின்னா, இவ வந்து எனக்கு சொல்றா இந்த மாதிரி 10 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணோம், போனோம், கண்டென்ட் எல்லாம் போகணும் அவ சொல்றது. ஏன்னா ஒரு யூடியூபர், இப்ப நான் யூடியூபர்னா இன்னொரு யூடியூபருக்கு லிங்க் ஆனாதான் நமக்கு அது ஒரு ஓகே சரௌண்டிங்ஸ் கிடைக்கும். நானும் டீச்சரா இருந்தவ தான். நான் டீச்சரா இருக்கும், நான் பிரின்சிபல் ஆனவ. ஸோ அப்படி சரௌண்டிங்ஸ் தான் நாங்க டெவலப் ஆகும். ஸோ இந்த ஃபீல்ட்ல இதுதான் இருக்கும். நான் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னா அது என்னோட ப்ரமோஷன் ஓகே அப்படி சொல்லி தான் அவள்கிட்ட பழகுனேன். ஆனா அவளோட மெயின் நோக்கம் இங்க வந்ததுக்கு, அவ போனதுக்கு அப்புறம் தெரியும் அவளுக்கு அந்த வியாதி இருக்கு, டெஸ்ட் பண்ண வந்திருக்கா. அது எனக்கு தெரியாம ஆச்சு. என்ன வியாதி? அது சொல்லக்கூடாதுல்ல, அது இல்லீகல் ஆயிரும்ல. ஸோ நம்ம வரக்கூடாத ஒரு வியாதி இருக்கு. ஓகே ஸோ அது வந்து என்ன அவளுக்கு படபடன்னு வந்துச்சு. ரெஸ்ட் ரூம் அடிக்கடி போறா, என்ன பேம்பர் எல்லாம் வாங்க சொன்னா, இதெல்லாம் நடந்த விஷயம் தான். சரி ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல எனக்கு அப்புறம் பிடிச்சி வச்சிருவாங்க. நான் சொன்னேன் எதுக்கு பிடிக்க வைக்கிறாங்க, நீ வா. நமக்கு ஜிஹெச்னா தெரிஞ்சோம், அந்த ஊர்ல கொஞ்சம் எங்களுக்கு இதா இருக்கு, தெரியும் இல்ல ஒரு அளவு. அங்க போனோன்னு பார்த்தோம், அவ டைரக்டா நர்ஸ்டே கேக்குறா, எனக்கு இந்த டெஸ்ட் இருக்கா பாருங்கன்னு. அவன் நர்ஸ் என்னைய பாக்குறா, என்னம்மா இப்படி பேசுறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுமா சொல்லிட்டு. ஏன்னா அது பேசக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு எனக்கு டெஸ்ட் வருது. நான் போறேன் ஜிஹெச்க்கு. போனோன்னு அங்க சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு, சிம்டம்ஸ் ஆயிட்டு இருக்கு, இருந்தாலும் அவங்கள வந்தாதான் நான் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. கூப்பிடும் போது இல்ல நான் என்னால வர முடியாது, எங்க அம்மா விட மாட்டாங்க. அவன் நடிச்சா. ஏன் என்னாச்சு? இல்ல இந்த ரசீத் நீ வச்சுக்கோ, நீ உன் ஊர்ல டெஸ்ட் பண்ணு, ஜிஹெச்லயே பண்ணு, கவர்மெண்ட்ல பண்ண வேணாம் அப்படி சொன்னேன். சரி சொல்லி இது பண்ணிட்டேன். எனக்கு சொல்லு உண்மை எனக்கு இருக்கா இல்லையா சேல், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா சொல்லி நீ அங்கேயே கேட்டுக்கோ. ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சொல்ல முடியாது, இப்படிதான் போனது, ஆக்சுவலி அதுதான் வந்திருக்கா. அப்புறம் நான் வந்து சேலமணி கூட நடிக்கிறதோ, காத்து கருப்புக்கல்லை கூட நடிக்கிறதோ, கார்த்தி அவர் கூட நடிக்க சுத்தமா இவளுக்கு பிடிக்கல. அவ ஒரு வார்த்தை சொன்னா நான் எல்லா இதெல்லாம் சொல்லுவேன். என்னன்னா யூடியூபரை வளரணும்னு நினைச்சாலும் என்னால முடியும், நான் கீழே போடணும்னு நினைச்சாலும் என்னால முடியும். ஆனா அது ட்ரூ தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு அம்மா காணாம போறாங்க, இவ சொல்றா ஈவினிங் ஃபேமிலி வந்து அந்த அம்மா கூட்டு போறாங்க, ஒரு ரோட்ல அம்மா அலையுது எனக்கு இதாயிடுச்சு சொல்லிட்டு. இதே வந்து எங்க அம்மாவோட போட்டோ போட்டிருக்கா, எங்க வீட்டுக்கு வந்தா செல்ஃபி எடுப்போம்ல, அதுதான் போட்டிருக்கா. அவ செல்ஃபி போட்டோன்னே இந்த அம்மா காணும். பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குல்ல, அப்ப அவட்ட பவர் இருக்கா இல்லையா? அப்படிதானே ஆச்சு. பப்ளிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோன் ஃபேஸா அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்கே தவறாகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை தப்பாக மேனிபுலேட் பண்ணுறதுல தான் வந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து வீடியோஸ் போடும்போது நீங்கள், அதாவது யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடும்போது இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களா அவங்ககிட்ட? நான் நிறைய அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸே பாருங்க, அவ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுமா, நான் அப்படிலாம் பண்ணாத, அவன் ஏன்னா சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகலை சொல்லி அலையிறான். நீ இந்த மாதிரி அடுத்த புருஷனை வச்சு நீ கண்டென்ட் போனி அவள் கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி இருந்துடுறா அவ. அப்புறம் யாரு வருவா சொல்ற, எனக்கு சின்ன பசங்க தான் பிடிக்கும், இல்லைன்னா வயசானவங்க தான் பிடிக்கும். அப்புறம் அது மெகா தப்பா. அப்புறம் அவங்கவுங்க பொண்டாட்டி செருப்பாலே தான் அடிப்பாவல. சின்ன பசங்க தான் பிடிக்கும் சொல்லிட்டு உங்ககிட்ட ஓப்பனா பேசினா, எனக்கு சின்ன புள்ள நான் என்ன நினைச்சேன் 25, 26 அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு வயசு 30, கிளவி மேக்ஸிமம் 30 கிளவிதான் அப்படி நான் நினைச்சேன். ஆனா எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் எனக்கு தெரியாது. பட் அங்க நான் கார்த்தி அவங்க வீட்டுல இருந்தல, அக்கா வீட்டுல 10 days. பட் அந்த குழந்தைங்களை கொஞ்சிறது நம்ம எப்படி கொஞ்சம், நான் டீச்சர் எனக்கு தெரியாதுல்ல யார் எப்படின்னு தெரியாதா, நான் ஒரு 8 years ஒர்க் பண்ணவ. சோ நான் கெஸ் பண்ணேன். பட் கேட்ட அவள்கிட்ட, அவ இல்ல அப்படிலாம் கிடையாது சொல்லிட்டு. ஸோ எனக்கு இஷ்யூ வந்து என்னன்னா சேலமணி கூட பண்ணக்கூடாது, இவங்க கூட அப்படி ஒரு இரிட்டேட்டா இருந்துச்சு. சரி அவ 10 நாள் தானே இருக்கிறா, போயிட்டானா நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். ஆனா அவ ஒரு விஷயம் சொன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணி கொடு, ஏன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டாலாம். நான் சொன்னேன் நீ அந்த மாதிரி கண்டென்ட் பண்றவ, நான் அப்படி கிடையாது. அதுவும் நான் நீ அட்வான்ஸ் எப்படி வாங்கலாம்? ஒரு கண்டென்ட் பண்ண என்கிட்ட சொல்லணும், அவேர்னஸோ காமெடியா ஜோக்கா பேயா எது ஒன்னா ஓகே நான் பண்றேன், இது உனக்கு ரைட்ஸே இல்லை சொன்ன விஷயத்துக்கு தான் ஏய் பார்க்கலாமாடி உனக்கு நான் சேலஞ்ச் விடுறேன், நீ வந்துதான் அவ. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் எங்க அம்மா எங்க அண்ணாவோடது இந்த மாதிரி வாண்டட் சொல்லிட்டு. எனக்கு நேத்து கால், முந்தா நேத்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்க அம்மா கடிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இதே போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன். நீங்க இந்த கேள்வி கேட்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா இல்லையா? இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க என்கொயரி பண்ற கூப்பிட்டாங்க, வந்தாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா கிரைம் பிரான்ச்சுக்கு தான் போகணும். அங்கதான் விருதுநகர் எஸ்பி ஆஃபீஸ் போனேன் நான். அங்க சொன்னா என்கொயரி பண்ணாங்க, ஆன்லைன் 3 hour உட்கார வச்சாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாமே பண்ணாங்க.
இவங்களும் கார்த்தி இங்க வந்திருக்காங்க. கார்த்தியும் திவ்யா வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்காங்க. ஓகே. வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் வரீங்களா? நான் சொன்னேன் வர முடியாது, நான் எஸ்பி ஆஃபீஸ்ல இருக்கேன் சொல்லிட்டு. ஓகே. நான் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணு. நீ என்ன பத்தி என்ன வேணா பேசு. ஏன்னா நம்ம ஃபிலிம் லைன்ல இருக்கிறோம். இந்த மாதிரி தான் கண்டவங்க கண்டது பேசதான் செய்வாங்க. அது தாண்டி தான் நம்ம உயிரோட இருக்க முடியல. சாவடிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. உனக்கு நான் நல்லது பண்ணதுக்கு நீ கெட்டது பண்ண. நான் உன்னை ப்ரமோஷன் கூட்டு போனேன். எங்க சொந்தக்காரங்க கடையில கூட்டு போய் ப்ரமோஷன் பண்ணு. உனக்கு நல்லது. ஒரு ஊர்ல நீ நல்ல நல்ல விஷயத்த ப்ரமோஷன் பண்ணாலே நீ சூப்பரா ஆயிருவ. அது மாதிரி காசு வேணுமா? நீ ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி சேல் பண்ணாலே உனக்கு நிறைய பேர் வருவாங்களா? வருவாங்க. அந்த மாதிரி நீ பண்ணு. உனக்கு டேலண்ட் இருக்கு, படிப்பு இருக்கு, சொல்ற எல்லாமே இருக்கு. நீ தேவையில்லாம இந்த அசிங்கமா பர்சனல் கண்டென்ட் பண்ணி இதோட விட்டுரு சொல்லி ஓகே சொல்லலாம். ஆனா சொல்ற தேனி ஈஸ்வரனா, அப்புறம் சங்கரா, விஜயா, இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண போறாங்கல்ல, அவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா? எனக்கு அதான் கேவலமா இவ்வளவு பார்த்து மூடு வருமா? அசிங்கமா இருக்கு. அவ பக்கத்துல உண்மையை சொல்ல பக்கத்துல உட்கார முடியும்னா பெர்ஃப்யூம் எல்லாம் நான் இருக்க மாட்டேன். அவ மேல ஸ்ப்ரே பண்ணி தான் கூட்டு போவேன் நான். பிரஷ் பண்ண மாட்டா, குளிக்க மாட்டா, என் ஆஃபீஸ் நார வச்சுட்டா. வேற என்ன நம்ம சரி இன்னைக்கு தான் அடுத்தது வருவாளா தெரியாது. நான் ஆக்சுவலி ரூம் தான் அவளுக்கு ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த ரிஸ்க் தான். ஏன்னா இவ மூஞ்சி பார்த்தா ரூம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இல்ல இப்போ இவங்க கூட கண்டென்ட் பண்ண எல்லாருமே வந்து இவங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணவங்க தான். 100% அவ லவுட் ஸ்பீக்கர் பார்த்து என்கிட்ட பேசுறாளே. ஓகே. பாரு சங்கர் எப்படி பேசுறான், பாரு இவ எப்படி பேசுறான், விஜய் எல்லாமே. ஆனா அவங்க அந்த பர்சன் என்கிட்ட பேசுறாங்க லவுட் ஸ்பீக்கர்ல. இந்த மாதிரி இவ ஒரு பைத்தியம், இவ போற இடத்துலலாம் நல்லா பேசிட்டு அப்புறம் நாசமாக்கிடுவா. அதே சேலமணிக்கும் பண்ணிட்டு சைவனை வச்சிருக்கா. இல்ல அவங்களை வந்து கொலை பண்ற அளவுக்கு மோட்டிவ் இருந்ததா சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். சேலமணியை ஃபர்ஸ்ட் கொலை பண்ண ஸ்டார்ட் எப்படி ஆச்சு? நான் வந்து சேலமணி கூட பண்றேன்ல. ஓகே. இப்ப திவ்யா வந்து சேலமணி மூலமா தான் திவ்யா எனக்கு தெரியும். திவ்யா மூலமா தான் எனக்கு கார்த்தி தெரியும். கார்த்தி மூலமா தான் சேலமணி வராங்க. சோ ஒரு யூடியூப் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் சொன்னேன். திவ்யா இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணாதான் நம்ம சூப்பர் அவேர்னஸ் பண்ணுவோம். கார்த்தி கூட நானும் 4-5 அவேர்னஸ் பண்ணிருப்பேன். கொத்தனாருது இந்த காமெடியா போச்சு. சோ இப்ப என்னன்னா சேலமணி வந்துட்டான். சேலமணி தூக்கு, செகண்ட் என்ன தூக்கு. ஆகாஷ் ஒரு பையன் இருக்கான், இந்த லிஸ்ட்ல வரல. அந்த ஆடியோல மக்கள் பார்வை சித்ரா மேடமோட இதுல இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்கன்னா வெளியே வந்து என்ன தூக்குற மாதிரி. அப்புறம் எனக்கு உயிருக்கு ஆபத்து தானே. அது மட்டும் கார்த்திக் அடுத்தது. கார்த்திக் எப்ப சூடு சொல்ற வருதுன்னா சேலமணி செத்தா பரவாயில்ல, நான் செத்தா பரவாயில்ல, அவனை கொலை பண்ண வந்தாங்கல்ல அப்பதான் எனக்கு சூடு சொன்ன வருது. தப்பு தானே. அன்னைக்கு அவன்கிட்ட சொன்னேன் கார்த்திக் வேணா, இவ வேற மாதிரி தெரியுறா. எனக்கு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டினாங்க. நீனும் அப்படியே விலகிட்டாங்க அந்த பையன். இருந்தாலும் இவ விடல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன, நான் தான் கார்த்திட்ட சொல்லிட்டேன் எனக்கு அது சரி வராது. ஏன்னா எங்க 4 பேர் பாக்குறவங்க வெளியே வந்தாச்சு. நாங்க இப்ப கொலை அதான் சொல்றேன்ல, மக்கள் காசு தான் இது. இப்ப கண்டென்ட் பண்றா, வியூஸ் கொடுக்குறா, இல்ல நம்ம மக்கள் காசு தானே. கொலை பண்றா, 6 பண்றா, கண்டென்ட் இந்த மாதிரி போடுறா, வாண்டட் இல்ல தேவையா? கண்டிப்பா புரியுது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூடயே சேர்த்து மக்கள் பார்வை சித்ரா மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ள இருந்த டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதை சேல் பண்ணுறதா அவங்க மேலே வந்து புகார் வந்திருக்கு. ஆக்சுவலா இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டீங்களா? இந்த கேங் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் என்னோட வியூல நான் சொல்றேன். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கேஸ் எடுக்கல, எஸ்பி ஆஃபீஸ்ல எடுக்கல. ஆன்லைன் கொடுக்கும்போது அது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. இப்ப இருக்கு எது பண்ணல. அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் இருக்கு. நான் எப்ப வந்து நான் பேசினது. நான் குரல் கொடுக்குறேன். 1.5 மாசக்கும் போதே நான் சொல்றேன் திவ்யா அப்படி பண்ண. யாருமே கேட்கல. சரியா? எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப மக்கள் பார்வை சித்ரா மேடம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கார்த்தி திவ்யா 3 பேர் லைவ் போடுறோம் என் ஆஃபீஸ்ல. அப்ப வராங்க மக்கள் பார்வை சித்ரா அந்த ஆன்லைன்ல சொல்றாங்க, திவ்யா நீ பண்றது தப்பு. மெசேஜ் பண்ணும்போது இவ டக்குன்னு போன் பண்றா தேனி ஈஸ்வரனுக்கு. பண்ணிட்டு அந்த நம்ம பர்சனேட் எடுத்தோம்ல அது டெலிட் பண்றா. மக்கள் பார்வை சித்ரா மேடம் பாக்குறா, பிரச்சனையோட நமக்கு வேண்டாம் சொல்லி பண்றா. அப்போ காலைல வந்துச்சு. அப்ப நாங்க கார்த்தி சேலமணி கூட கண்டென்ட் பண்ணும்போது அவங்க கார்த்தி சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. இப்படிதான் எனக்கு மக்கள் பார்வை சித்ரா மேடம் ஒரு அளவு தெரியும். எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்டு பாருவாங்க. எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது அவங்க. ஸோ ஒரு ஹெல்ப் தான். எனக்கு போலீஸ்காரங்க அன்னைக்கு பார்த்துருந்தாங்க, இந்த நிலைமை எனக்கும் வந்திருக்காது. பார்க்கலையே, கை கும்பிடுறாங்க. அப்ப நான் என்ன செய்ய? அப்ப மக்கள் பார்வை சித்ரா மேடம்க்கு நான் போன் அடிச்சு எடுக்கல. திருப்பி நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். சரி லாஸ்டா ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ண அவங்க எடுத்தாங்க. யாருமா இப்படி அவங்க லைவ்ல இருக்காங்க. என் போன் வந்து ஆறுது, பேசுறாங்க. எனக்கு தெரியாது அது. அப்பதான் சொல்றாங்க நீங்க மக்கள் பார்வை சித்ரா லைவ்ல பேசுனீங்களான்னு. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி. அப்படியாமா, சரி அமைதியா இரு. எனக்கு என்னன்னா மித்தவங்க என்ன சொன்னா அவளை அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா யூடியூபரோடது இது எடுக்க மாட்டாங்களா எதுவுமே.
ஓகே. அப்ப வந்து நான் ரவுடிசம் பண்ற மாதிரி தான் நான் தூண்டுற மாதிரி இருக்கேன் எனக்கு. நான் அதுக்கும் ரெடி ஆயிட்டேன். அடிச்சு பண்ணுவோம். என்ன பண்றது? எனக்கு இப்படி அம்மா காணோம். ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்குது. எங்க அம்மாக்கு இப்ப இருக்க நியூஸ் இது தெரியல. முந்தா நேத்து தான் தெரிஞ்சு எங்க அம்மா ஃபீல் ஆல்ரெடி எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இப்ப தான் வந்திருக்காங்க. ஓகே, ஓகே. அவ வெளிய போற எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் 10 நாள். சோ புரியுது. மக்கள் பார்வை சித்ரா மேடம் பத்தினா நான் சில விஷயங்கள் பேசியிருக்கேன். அவங்க காது கொடுத்து கேட்டுட்டு ஓகே. ஒரு கண்டென்ட் பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா. நான் சும்மாலாம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீ யார் எனக்கு தெரியாது சொல்லிட்டு. சோ அங்க போனோனே அவங்க கம்யூனிட்டில போஸ்டர் போட்டாங்க. அதுக்கும் போதே நானும் இது பண்ணேன். நல்லா ஒரு இது போச்சு. அப்புறம் மக்கள் வந்து ஒரு இது மாதிரி தான் எடுத்தாங்க. மக்கள் தான் என் மெயின். புரியுது, புரியுது. அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்படிதான் மக்கள் பார்வை சித்ரா மேடம் உள்ள வந்தாங்க. ஆனா வந்து அவங்க டெலிட் பண்ண சொன்னாங்க. பிரைவேட்ல போட்டா நெக்ஸ்ட் டே ஓபன் பண்ணிட்டேன். கண்டிப்பா புரியுது மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பான் மாஃபியா மாரி இருக்கு ஆக்சுவலா வந்து பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ தான் விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் வந்து ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அடல்ட்டுன்றத தாண்டி வந்து போக்சோ ஆக்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு கைதுன்றப்போ, மக்கள் பார்வை சித்ரா மேமும் கைதான. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணது அவங்க தான். ஆனா வந்து டிரான்சாக்ஷன் ரீதியா வந்து இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி.